அஸ்ஸலாமு அலைக்கும். இது என்னது பச்சை கலரில் இருக்குன்னு பார்க்குறீங்களா? இது வந்து கீரை பொடிங்க. கீரையை கழுவி காய வச்சு பொடி பண்ணி வச்சுருக்கேன். கீரை இட்லி பொடி பண்ணலாம். அது எப்படி பண்ணுறது பார்க்கலாமா? பாசிப்பருப்பு 50, துவரப்பருப்பு 25, கடலைப்பருப்பு 50, நிலக்கடலை 50, அப்புறம் முருங்கைக்கீரை பொடி. நான் வந்து முருங்கைக்கீரையை அரைச்சி வச்சுருக்கேன். அதோட பட்டை வத்த தேவையான அளவு, பெருங்காயம் தேவையான அளவு, கொஞ்சோண்டு கருவேப்பிலை அதையுமே கழுவி காய வச்சுருக்கேன். இதை எல்லாத்தையுமே நம்ம வடை சட்டியில் போட்டு பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கணும். ஒவ்வொன்றா போட்டு பொன்னிறமாக வறுத்து மொத்தமாக ஒரு பிளேட்டில் நல்லா ஆற விட்டுறணுங்க. ஆறின பின்னாடி இதோட சீரகம் 1 டீஸ்பூன் நம்ம சேர்த்துக்க போகிறோம். அதுக்கப்புறம் 2 டீஸ்பூன் மிளகு அதையும் சேர்த்துட்டு, ஒரு நெல்லிக்காய் சைஸுக்கு புளி அதையும் சேர்த்து தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா அரைச்சிட்டு, பாதியிலேயும் நம்ம கீரை பொடியும் பெருங்காயத்தையும் போட்டு நல்லா அரைச்சிட்டு ஒரு பிளேட்டில் போட்டு ஆற விட்டுட்டு நம்ம டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க. எல்லாரும் இட்லி பொடினா இட்லிக்கு தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த கீரை இட்லி பொடி தோசைக்கு சூப்பராக இருக்குங்க. சுடு சொல்லையும் போட்டு சாப்பிட்லாம்.